Hi, welcome back to Trend Structures. Already நம்ம டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மே 20th அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு டிகிரி லெவலுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 1 மந்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் டிப்ளமோ லெவலுக்குமே இந்த போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஜூன் ஆர் ஜூலையில் வரதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம். இது எல்லாமே ஆல்ரெடி ஆன்வர்ட் இருக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அட்வான்ஸ்டு இந்த கொஸ்டின் பேங்க்கு, அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மெட்டீரியல்ஸை ரெஃபர் பண்ணுறது, ஏன்னா நம்ம இருக்கிறதுலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இந்த மெட்டீரியலை கலெக்ட் பண்ணுறது தான். இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்குமே பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக். ஓகேங்களா? கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் அப்படிம்பாங்க. ரெண்டாவது கட் பார்த்தீங்க அப்படின்னா மீடியமாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மீடியம்னா ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்காது, ரொம்ப டஃப்பாக இருக்காது. ஓகேங்களா? ஒரு பார்த்தீங்கன்னாவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் டைப் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ராப்ளமேட்டிக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கட் மெட்டீரியல்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? இப்போ சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங், இப்போ எக்ஸாம்பிள் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துங்க. இந்த ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் கட் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது இதாங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரையும் என்னதான் இத்தனை ஒரு இன்னும் 20 வருஷம் ஆனாலுமே இதுதான் ஸ்டாண்டர்ட் பேப்பர். ஓகேங்களா? அதே ஸ்ட்ரென்த்தாமெட்ரியில் அந்த பெண்டிங் மூமெண்ட், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் இதேமாரி என்ன வருமோ இதுதான் ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஒரு 10% சிலபஸ் மட்டும் தான் வேரியேஷன் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த சாயில் மெக்கானிக்ஸ், ஃபவுண்டேஷன் இது ரெண்டு தான் நம்ம ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியர் அப்படிம்பாங்க. அதில் காமனாக இந்த கண்டென்ட் தாங்க. ஓகேங்களா? இதில் நம்ம வேறு எதுவுமே மேஜராக சேஞ்சே ஆகாது. ஓகேங்களா? இதில் வேணால் அந்த கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ஸ்னு ஒன்று புதுசாக வந்துருக்குல்ல, அதை வேணால் எக்ஸஸாக ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம சாயிலை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னென்ன பேசிக்கில் இம்ப்ரூவ் பண்ணலாம், அது மட்டும்தான் இதில் புதுசாக கேட்கறதுக்கான பாசிபிள்ஸ். இந்த ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி டெரிவ்டு புக்கு எல்லாமே இருக்குது. ஓகே, அதே ஃபார்முலா தான். ஃபார்முலா பெரிய சேஞ்சஸ் ஆக போகிறது கிடையாது, டாப்பிக்கில் எந்த சேஞ்சஸ் ஆக போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா சிவில் மெக்கானிக்கலை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் என்றைக்குமே சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸே கிடையாது. ஓகே, ஆல்ரெடி நம்ம டெரிவ் பண்ணது அதுல இருந்தா கேட்கறதுக்கான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது பாசிபிள். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கே தெரியும் நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக்ஸ் இன்ஜினியரிங், அதான் ஓப்பன் சேனல் ஃப்ளோ, பம்பு இதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா த ஒன்லி த சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் த ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் இதுக்கான இந்த மெட்டீரியல்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா த அட்வான்ஸ்டு கொஸ்டின் பேங்க், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட்டு. ஓகேங்களா? இது எல்லாம் இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். எங்கள் சேனலில் மேபி வர்ற வீடியோ ஏதாச்சும் நாங்கள் போடுறோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக ஒரு லிங்க் இருக்கும். ஓகேங்களா? அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா சம் மெட்டீரியல்ஸு இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு லிங்க் கொடுத்துருப்போம், டெஸ்ட் பேட்சுக்கான லிங்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்சிக்கு கொஸ்டின், ஃப்ரீக்வெண்ட்லி எம்சிக்கு கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க சப்ஜெக்ட் வைஸு. அதேமாதிரி எங்கள் ப்ரீவியஸாக நாங்கள் வீடியோ போட்டுருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன மெட்டீரியல்ஸ் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸுமே நிறையா இருக்கும். ஓகேங்களா? அதுவுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சாயில் மெக்கானிக்ஸை பொறுத்தவரையும் இதில் வந்து நமக்கு ஒரு ரொம்ப டஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங். ஓகேங்களா? நார்மலாக பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு அதர் சப்ஜெக்டோட இதை கம்பேர் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா சாயில் மெக்கானிக்ஸும் இந்த ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கும் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஓகேங்களா? பட் இந்த பேசிக் என்ன அப்படின்னா சாயில் மெக்கானிக்ஸை பொறுத்தவரையும் பெரிய டஃப்லாம் கிடையாது, இந்த ஃபார்முலா தாங்க. ஓகேங்களா? அந்த சாயில் மெக்கானிக்ஸ் அந்த ஃபேஸ் டயக்ராமோட ஃபார்முலா இதெல்லாம் வந்து ஜென்ரல். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தி சாயில் இருக்குது. பிளாக் காட்டன் சாயில்னா என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கும்? ஓகேங்களா? பீட்னா, மார்னா, ஹும்ஸ்னா இதெல்லாம் என்ன டைப் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இது பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபேஸ் டயக்ராம் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? 3 ஃபேஸ் டயக்ராமில் பார்சியலின்னு இருக்கும், சேச்சுரேட்டட் இருக்கும், நெக்ஸ்ட் ட்ரை. ஓகேங்களா? இந்த ஒரு 3 ஃபேஸ் டயக்ராம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா போதும். இந்த மேக்ஸிமம் ஒரு மினிமம் 2 ஆர் 3 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஃபேஸ் டயக்ராம் தான். ஓகேங்களா? அதில் நம்ம வால்யூம் ரிலேஷன்ஷிப் கேட்பாங்க, வெயிட் ரிலேஷன்ஷிப் கேட்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரேஷியோ, இது எல்லாமே பேஸ்ட் ஆன் நம்மளோட இந்த 3 ஃபேஸ் டயக்ராமை பொறுத்தாங்க. ஓகேங்களா? அதனால் 3 ஃபேஸ் டயக்ராமை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஸ்டினை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா சாயில் ரிலேஷன்ஷிப் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? த சாயில் த ரிலேஷன்ஷிப், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் இதான் சாயில். ஓகே, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கும். ஓகேங்களா? ட்ரை டென்சிட்டி. ஓகேங்களா? த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் தி சாயில், ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் தி வாட்டர், ட்ரை டென்சிட்டி,
ஓகேங்களா? இதை பொறுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குங்க. ஓகே, அதான் ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். ஓகே, வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு, பொராசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு, வாய்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு, இது எல்லாமே அதே மாதிரி சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட் ஆஃப் சேச்சுரேட்டட் சாயில், யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டரு, யூனிட் வெயிட் ஆஃப் ட்ரை வெயிட் ஆஃப் சாயில், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் தான். இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஓகேங்களா? எப்படிலாம் நம்ம ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? the saturated into the voice ratio into the water content in the specific gravity. இந்த ஈக்குவல் டு இந்த இது பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா சில ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப்பை நம்ம அரைவ் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் டென்சிட்டி, இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் ஆன் இதை பொறுத்து தான். ஓகேங்களா? இதை நம்ம ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தி சாயிலுக்குமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஓகே, அதேமாதிரி சில்ட்னா அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஏன்னா இன்ஆர்கானிக் சாயிலுக்கான ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஆர்கானிக் சாயிலுக்கு இதேமாதிரி சாயில் ஹைக்கின் மைக்கா, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ இருக்குது. இந்த ரேஞ்சு, இந்த ரேஞ்சு எல்லா இடத்துலையுமே ஒன்று தாங்க. ஓகே, நீங்கள் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டிஎன்பிசி, நம்ம இந்தியா ஃபுல்லாக கேட்குற எல்லா எக்ஸாமுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இதே ஒரே ஆன்சர் தான், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காம்பேக்டட் கண்டிஷன்ஸ் ஆயிலுக்கு என்ன அப்படிங்கிற எல்லா டைப் ஆஃப் தி சாயில் ரிலேஷன்ஷிப்பில் ஆரம்பித்து அதை வந்து எப்படி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? என்னென்ன மெத்தட்ஸில் நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுலேயே இருக்கும் பாருங்களேன். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இது த ப்ரெசன்ட் த சாயில் மாஸ். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாம்பிள் டெஸ்ட்டு, இதில் வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஓவன் ட்ரை மெத்தட் அப்படிம்பாங்க, சாண்ட் பாத் மெத்தட் அப்படிம்பாங்க, பைக்னோமீட்ரு, இந்த மாதிரி நிறையா மெத்தட் இருக்குது. அதில் பெஸ்ட் மெத்தட் என்னன்னுலாம் கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் வெயிட் ஆஃப் தி சாயில் என்னென்ன மெத்தடில் பண்ணால் சூட்டபிள். ஓகே, யூனிட் வெயிட் ஆஃப் தி சாயில் பார்த்தீங்கன்னா ஃபோர் கட்டர் மெத்தடில் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாகவே ஃபீல்டு தான். சாண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடும் இந்த ஃபீல்டு தான். வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இதுவும் பண்ணுவாங்க. இது கொஹீஷன் லெஸ் சாயில், அந்த மாதிரி கொஹசிவ் சாயில் இந்த மாதிரி இருக்கலாம். சம்மர் டென்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா சூட்டபிள் ஃபார் கொஹசிவ் சாயில் இதுவுமே. ஓகேங்களா? ரப்பர் த பலூன் மெத்தடு அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சூட்டபிள் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் தி சாயில். ஓகே, பட் நாட் அக்யூரேட்டாக பண்ண முடியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்குமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கண்டென்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்டிங் மெத்தட்ஸு. அதுக்கப்புறம் இன்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் அப்படிம்பாங்க. இதில் ஒன்றும் இல்லை, இந்த பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? நமக்கு பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக தான் நம்ம சாயில் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் வரும். ஓகே, அந்த பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வச்சு தான் நம்ம இதில் மென்ஷன் பண்ணுவோம். வெல் கிரேடட் சாயில், புவர்லி கிரேடட் சாயில், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தி யூனிஃபார்ம்லி கிரேடட் சாயில், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டேம் வந்து உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. ஓகே, CU அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர். ஓகேங்களா? இங்கே இருக்கு பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் CC. ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் இந்த ஃபார்முலா பார்த்துங்க. த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டிக்கு எஃபெக்டிவ் டைமென்ஷன், எஃபெக்டிவ் சைஸ் ஆஃப் divided by 60 divided by D10. And the size of the internal particle 60% of the particle finer than size. இதில் வந்து D10 அப்படிங்கிறது எஃபெக்டிவ் சைஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சருக்கும் பார்த்தீங்கன்னா D30 divided by D60 into D10. ஓகேங்களா? இதில் வந்து the size of particle 30% particle finer, அதில் 60%, இதில் வந்து 30 particle. இதான் அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் நம்ம ட்ரா பண்ணுது, அதோட ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? இதோட ரிலேஷன்ஷிப் கேட்டாங்கன்னா சம்டைம் இது கேட்குறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த இதாக வரும். அப்போ C divided by CU is equal to D30 divided by D60 whole square. ஓகேங்களா? ஓகே, D15 சொல்லுவாங்க, இஸ் ஆல்சோ ஆவரேஜ் சைஸ் ஆஃப் தி பார்ட்டிகல். அதே மாதிரி கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்க பாருங்க. கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் லைஸ். ஓகே, 1 நானோமீட்டர்லேருந்து 1 மைக்ரோமீட்டர் இருக்கும் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்லாம் இதில் பாக்ஸில் போட்டிருப்பாங்க. ஓகே, இன்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இதில் நம்ம மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கோட இந்த ஹோல் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக மினிமம் 17 மார்க், 20 கொஸ்டின்ஸில் 17 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்டான ஒரு 2-3 இதை ரெஃபர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் ஓகே, இந்த மெட்டீரியல்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாயில் மெக்கானிக்ஸில் அட்வான்ஸ்டு கொஸ்டின் பேங்க் அண்ட் ஒர்க் ஷீட்டு. இது என்ன ஒரு அட்வான்ஸ்டு ஒன்று போடுறீங்க அப்படின்னா இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே ஒன்று சொல்லியிருப்பேன். முதலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் படிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆன்சரை கிளிக் பண்ணுவாங்க. நிறைய இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க.
இதுக்கு தான் ஆன்சர் வரும், டைரெக்டாக டிக் பண்ணுவாங்க. பட் இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக சேஞ்ச் பண்ணி கேட்குறாங்க. ஓகேங்களா, கண்டென்ட் எல்லாமே கான்செப்ட்லாம் ஒன்று தான், அந்த வேர்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணி கேட்குறாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த அட்வான்ஸ் கொஸ்டின் பேங்க்னு போடுறது. ஓகேங்களா, அது எந்த மாதிரிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதலாம் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக பிக் பண்ணுற கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இப்போலாம் வந்து இந்த மல்டிபிள் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, முதல்ல ஒரு டேரெக்டாக ஒரு கொஸ்டின் இருக்கும், அதை நம்ம ஈஸியாக கிளாஸிஃபை பண்ணிடுவோம், இதுதான் டேரெக்ட். இப்போலாம் இதில் 2 இது கரெக்டாக இருக்கும், அது எது பிக் பண்ணுங்க. ஓகேங்களா, அதான் பார்த்தீங்கன்னா இந்த சூஸ் தி ஃபாலோயிங் ஆன்சர் அப்படிங்கிறாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சாயில்ஸ் த கண்டெயின் தி மோட்டோமெல்ல மினரல்ஸ் ஆம்லெட் கிளே மினரல்ஸ், இதில் என்ன இது வருது அப்படின்ட்டு. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஏஎன்சி பிளாக் காட்டன் சாயில் அண்ட் பெட்டோனேட் இந்த சாயில் இதுதான் மீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி தான் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்டிபிள் ஆன்சர் கொஸ்டின் இப்படி கேட்குறாங்க. ஓகே, which of the following statement the voice ratio and porosity are corrected. ஓகே, வாய்ஸ் ரேஷியோக்கும் பொராசிட்டிக்கு எது கரெக்டட் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். நம்ம இந்த கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வாய்ஸ் ரேஷியோ அண்ட் பொராசிட்டி. நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் எல்லா ஆப்ஷனுமே கரெக்ட். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஓகே ஏபி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு n டிவைட் பை 1 - n, இதுவும் பொராசிட்டிக்கான இது கரெக்ட் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரேஷியோவுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொராசிட்டிக்கும் வாய்ஸ் ரேஷியோ டிவைட் பை 1 + இதுவும் இந்த வாய்ஸ் ரேஷியோ கேனாட் எக்ஸீட் 1, இதுவும் கரெக்ட் தான். பொராசிட்டி ஆல்வேஸ் 0 to 1 தான் இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இதில் மெயின் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாய்ஸ் ரேஷியோன்னு ஒன்று கண்டுபிடிச்சோம்ல, அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாமே நம்ம கீ பாயிண்ட்ஸில் இருந்து எல்லாமே நமக்கு தெரியும். இங்கே இருக்கு. ஓகேங்களா, இந்த வாய்ஸ் ரேஷியோ, இந்த பொராசிட்டிக்கான அந்த ஃபார்முலாஸு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ்ட் ஆன் இதில் இருந்து நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம் இந்த பொராசிட்டி வேல்யூ. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த வாய்ஸ் ரேஷியோ வேல்யூ கிரேட்டர் தென் 2னாவே அப்போ 1க்கு இது மேலே தான் இருக்கும், அதான் மீன் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ட்ரை கண்டிஷன் இது எல்லாமே தான் இதில் மீன் பண்ணி தான் நமக்கு அங்கே இது கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதை தான் இங்கே நாங்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதனால தான் அட்வான்ஸ்டு கொஸ்டின் பேங்க்னு நாங்கள் போட்டோம். மீனிங் புரியுதுங்களா? ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெகார்டிங் த பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். ஓகே, ஆஸ் ட்ரூ அதுக்கு இது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆமாம், அந்த பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் ஓகே டபுள் லிக்விட் லிமிட் இந்த மைனஸ் இந்த பிளாஸ்டிக் லிமிட் இஸ் கரெக்டாக அப்படின்ட்டு. ஓகேங்களா, கரெக்டாக அந்த இதுதான். அப்போ ஒன்று மட்டும்தான் தப்பு, இது கிரேட்டர் தென் வராது, இந்த லெஸ் தென் தான் வரும். ஓகேங்களா, பிளாஸ்டிக் லிமிட் லெஸ் தென் த லிக்விட் லிமிட் அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, திஸ் இஸ் தி அட்வான்ஸ்டு கொஸ்டின் பேங்க். ஓகேங்களா, அதுக்காக தான் சொல்கிறோம். நான் லாஸ்ட் இதில் நீங்கள் ஒரு இப்போ நார்மல் ஜெடிஓ எக்ஸாமுக்குமே இப்போலாம் கேட்குறாங்க. அப்போ ஏஇ லெவலுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, அதனால் இப்போ லாஸ்ட் 2 or 3 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்குறாங்க. இந்த ப்ரிப்ரேஷன் நீங்கள் காமனாக இருந்தாலும் இந்தமாரி அட்வான்ஸ் கொஸ்டின் பேங்கை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு இன்னும் ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மலாக படிச்சிங்கன்னா ஒரு 150 மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களா, இந்தமாதிரி அட்வான்ஸ் கொஸ்டின் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மார்க் எக்ஸஸாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா 30 மார்க் தான் காம்படிஷனே, இப்போ வேறெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, அது 20 மார்க் யார் டாப்பில் எடுக்கிறாங்க. ஓகே, டாப்பில் 200 கொஸ்டினுக்கு யார் வந்து டாப்பில் இந்த மார்க் எடுக்கிறாங்க, யார் 170க்கு மேலே எடுக்கிறாங்க, அவங்களுக்கு தாங்க காம்படிஷன். ஓகேங்களா, 150 மார்க் கீழே இருக்கவங்களுக்குலாம் காம்படிஷன் கிடையாது. 150 to 170க்கு மேலே யார் மார்க் எடுக்கிறாங்களோ அப்போ நீங்கள் 150 கொஸ்டின்ஸ் தயாராகிட்டீங்க. பட் இந்த ரிமைனிங் 20 or 30 கொஸ்டின் எப்படி இருக்குதுன்னா இந்த அட்வான்ஸ் கொஸ்டின் பேங்க் இந்தமாரி கொஸ்டினில் தான் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாக எழுதுறதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஓகேங்களா, அதனால் நம்ம இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கொஸ்டின் பேங்க் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் மல்டிபிள் ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும், அதுதான் நீங்கள் பிக் பண்ணணும். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் நீங்கள் எடுத்து பாருங்கள் 2 or 3 ஏஇ லெவல் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சிலே நமக்கு வெப்சைட்டில் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணிங்கன்னா இந்தமாரி கொஸ்டின்ஸ்லாம் நிறையா கேட்குறாங்க. அதனால தான் இது வந்து அட்வான்ஸ்டு கொஸ்டின் பேங்க்கு ப்ளஸ் ஒர்க் ஷீட் அப்படிங்க. ஓகேங்களா, அதே தான் சாயில் ஹைட்ராலிக்ஸ் பெர்மியபிலிட்டியுமே இந்த இதான் கேட்கும். Which of the following factors increase the coefficient of permeability K of the soil? Okay, increase in voice ratio, increase in the effective stress, increase in temperature. ஓகேங்களா, இது மட்டும் தப்பு, இன்கரெக்ட். ஓகேங்களா, இதெல்லாம் இங்கே இருக்கு பாருங்க, இது மட்டும்தான் கரெக்டு, இது எல்லாமே இன்கரெக்ட். ஓகேங்களா, which of the following factors the increasing. ஓகேங்களா, அப்போ
இப்போ வாய்ஸ் ரேஷியோ இந்த இன்க்ரீஸ் ஆகுது, இந்த எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இந்த இதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அசம்ஷன் மேட் இந்த தெர்சாகி ஒன் டி கன்சால்டேஷன் தியரி. ஓகேங்களா? அதுதான் இதில் மெயின் பண்ணியிருக்காங்க. இந்த சாயில் இஸ் ஹோமோஜினியஸ். ஓகேங்களா? பி இஸ் த ஃப்ளோ வாட்டர் இஸ் லேமினார். சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாயில் பார்ட்டிகல்ஸ் வாட்டர் கம்ப்ரஸபிள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விச் ஆர் தி ஃபாலோயிங் ஆர் ட்ரூ அப்ஜெக்டிவ் ஆஃப் சாயில் காம்பாக்ஷன். இந்த இதுக்குமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மல்டிபிள் ஆன்சர் கொஸ்டின்ஸ் அப்படிம்பாங்க. அதுவுமே உங்களுக்கு கேட்டிருக்கோம். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஸ்டின்ஸை முதல்ல டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதை தாண்டி இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்மே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இவ்வளோ தூரம் டஃப்பாக பார்த்துட்டீங்க, இனிமேல் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸ் எப்படி எழுதுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் சாயில் யார் வந்து ஃபாதர் ஆஃப் சாயில் மெக்கானிசம் தெர்சாகி, இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டட் பை விண்டில் அது என்ன டைப் ஆஃப் சாயில் சொல்லுவோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில டைரக்ட் கொஸ்டின்ஸ் இதில் கேட்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பேசிக் டெஃபினேஷன் அண்ட் சிம்பிள் டெஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஒரு ஃபார்முலா அண்ட் ரேஞ்ச் நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேங்களா? இதை எது ஈஸியாக உங்களுக்கு எப்படிலாம் மெமரி ஆகுமோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஓகேங்களா? த டிக்ரீசிங் ஆர்டர் த யூனிட் வெயிட் ஆஃப் இது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒன்று டிக்ரீசிங் ஆர்டர் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் யூனிட் வெயிட் ஆஃப் தி சாயில். ஓகேங்களா? அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வாய்ஸ் ரேஷியோ பொராசிட்டி ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். டென்சிட்டி இன்டெக்ஸ் எவ்வளோ இருக்கும் 100%. இதெல்லாம் வந்து சம் டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அதை தாண்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சில இந்த மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸு ரீசனிங்கு இதுவுமே நாங்கள் கிளிக் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இதான் வந்து அட்வான்ஸ்டு கொஸ்டின் பேங்க் அப்படிங்கிறது. இதை தான் நாங்கள் மெயின் பண்ணுறோம். நீங்கள் இப்போ நாங்கள் வெறும் கிளாஸ் எடுக்கல, இந்த மாதிரி தான் எங்களோட கொஸ்டின்ஸ் பேங்க். இந்த மாதிரிலாம் கேட்குறாங்களா, தயவுசெய்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரை ரெஃபர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி அட்வான்ஸ் பிக் தி ஃபாலோயிங் கரெக்ட் ஆன்சரு, ரீசனிங்கு, மேட்ச் த ஃபாலோயிங், இது ஒவ்வொரு இதில் இருந்துமே பார்த்தோன்னா 30 to 40 கொஸ்டின்ஸ் பற்றி இப்படி தான் வருது. ஓகேங்களா? அதுதான் நாங்கள் மெயின் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி இதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த ரீசனிங்குமே கொடுத்துருக்கோம். இந்த மேட்ச் த ஃபாலோயிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நினச்சிக்கோ மேட்ச் த ஃபாலோயிங் ஈஸியாக பண்ணிடலாம். சம்டைம் இப்போ கொஞ்சம் ரிஸ்க்காக தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது மட்டுமே பார்த்தீங்கன்னா 51 பேஜ் இருக்குது. எல்லா இதுலையுமே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். கன்சல்டேட்டிவ்ஸ்லையும் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? காம்பாக்ஷன் இது எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அதை பிக் பண்ணி தான் கேட்போம். ஷாலோ ஃபவுண்டேஷன் அந்த ஃபார்முலா நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி எதை சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கான கீழே எக்ஸ்ப்ளனேஷனுமே கொடுத்துருக்கோம். அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. 20th அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் சில இதெல்லாம் நாங்களே பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சர்ன் ஆல்ரெடி டிஎன்பிசியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆல்ரெடி நம்ம டிஎன்பிசி கொஸ்டின்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எப்படிலாம் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அதுக்கான சாம்பிள் தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுக்கான அந்த சாம்பிள் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த கீ கான்செப்ட் டேபிளுமே நாங்கள் வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் டேரெக்டாக இதாக இருக்கும். கீ கான்செப்ட் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட், இந்த ஆக்டிவ் பேசிவ் எக்ஸிபிரஷன் கண்டிஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மேக்னெட் ஃபெயிலியர் பிளான் இதில் எப்படி இருக்கும், இதில் எப்படி இருக்கும், உடல் ஆக்டிவ்க்கு ப்ளஸ் இருக்கும், இங்கே மைனஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து ஓகே ஃபார்முலா இது ஆக்டிவ்க்கு பாசிட்டிவ் இதை மட்டும் டெரிவ் பண்ணால் போதும். ஓகேங்களா? அதனால் இன்னைக்கு இந்த சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த அட்வான்ஸ் கொஸ்டின் பேங்க்குமே கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் இதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ தெரியல அப்படின்னா ரொம்ப என்ன டிஃபிகல்ட்டாக கேட்குறீங்க அப்படின்னா இந்தமாரி கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. நீங்கள் வந்து டிஎன்பிசி கிளியர் பண்ணணும். ஓகேங்களா? 200 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம 180 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக எழுதணும் அப்படின்னா இந்தமாரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தாங்க உண்டு. ஓகேங்களா? அதுக்காக தான் நாங்கள் இந்த கண்டென்ட் எல்லாமே கொடுக்குறோம். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.